வெற்றி பெறுவது எவ்வளவு கடினமோ அதைவிட மிக கடினமானது அதை தக்க வைத்துக் கொள்வது. இதை அழகாக ஒரு கவிஞர் ஜேம்ஸ் கிளியர் சொல்லியிருக்கிறார். Just because improvements are not visible doesn't mean that they are not happening. You are not going to see the number change each time you step on the scale. You are not going to finish a chapter each time you sit down to write. Early wins comes easy. Lasting wins require a lifestyle. வெற்றி என்பது குறுக்கு வழியை கண்டுபிடிச்சி அதில் வெற்றி அடைகிறது இல்லை. அது நிலையான வெற்றியும் இல்லை. இதே மாதிரி நிறைய பேர் செய்கிறாங்க. ஆனால் உண்மையான வெற்றியாளர்கள் அந்த வெற்றிக்காண்டி தன்னுடைய வாழ்க்கையவே மாற்றிக்கிடுவாங்க. அதாவது லைஃப் ஸ்டைலையும் மாற்றிக்கிடுவாங்க. இதற்கு உதாரணமாக எக்ஸாம் வருது. எக்ஸாமில் பிட்டடிச்சு பாஸ் ஆன மாணவனும் அதை புரிஞ்சு படித்து எழுதி பாஸ் ஆன மாணவனும் ஒன்றா. ஸோ ஒரு நாளில் நீங்கள் வெற்றியை அடைய முடியாது. கடின உழைப்பு தேவை. இது எடுத்துக்காட்டாக யூடியூப்பை கூட சொல்லலாம். முன்ன மாதிரி இல்லை. இப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. யூடியூப்பில் நீங்கள் எடுத்தவனே பெரிய ரீச்சோ பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டோ நீங்கள் எடுக்க முடியாது. ஆனால் அதுக்காண்டி நீங்கள் குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அலசி ஆராய்ஞ்சு நல்ல வீடியோக்களை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் யூடியூப் சேனல் ஒரு நாள் வெற்றி பெறும். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் எடுத்தவனே வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடாது. அதுக்குண்டான வழிகளை தேடணும். ஈஸியான வெற்றி என்றைக்குமே கடைசியில் கடினத்தை தான் கொடுக்கும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக ஒரு சின்ன கதையில் சொல்லலாம். 2 பசங்க, அவங்களுக்கு ஒரு போட்டி நடக்குது. மலை உச்சிக்கு ஏறி திருப்பி இறங்கணும். இதுதான் அந்த போட்டி. அது 2 பேரில் ஒருத்தன் எதையுமே பார்க்கல. காலில் ஷூவை மாட்டிக்கிட்டு விறுவிறுன்னு மேலே ஏறிட்டான். மேலே ஃபஸ்ட்டு ஏறிட்டான். ஏறிட்டு எப்படி இறங்குறன்ற வழி தெரியலை. ஆனால் 2வது உள்ளவன் அலசி ஆராய்ஞ்சு ஒவ்வொரு புள்ளியாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக கவனமாக எடுத்து வச்சு அதுக்கு ஒரு மார்க் வச்சு இந்தந்த வழியில் நம்ம திருப்பி வர்றதுக்கான வழியை ஒரு வழியை ஏற்படுத்திட்டு ஏறி மேலே உச்சிக்கு போயிட்டான். அப்போ அந்த 2வது மாணவனையும் அவன் காப்பாற்றி கீழே கொண்டு வரான். இப்போ இந்த 2 பேர்த்தில் யார் வெற்றியாளர்கள்னு நீங்களே சொல்லுங்கள். இதைத்தான் ஜேம்ஸ் கிளியர் அவருடைய வாக்கியத்தில் சொல்லியிருக்கார்.